அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். புதிய நீதி கட்சியின் ஏசி சண்முகம் வெற்றி பெறுவாரா? இழுபறியில் வேலூர் தொகுதி 18வது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி என்ற 40 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்பட்டது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவியது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் புதிய நீதி கட்சி இடம்பெற்று இருந்தது. 2019ஆம் ஆண்டு அதிமுக, தேமுதிக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிகள் இடம்பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, ஓபிஎஸ், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அமமுக, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்று இருந்தன. புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகத்துக்கு வேலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. 2019ஆம் ஆண்டும் அவர் இதே தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். மிகுந்த இழுபறிக்கு பின்பு தோல்வி அடைந்தார். 1951ஆம் ஆண்டு வேலூர் தொகுதி நிறுவப்பட்டது. வேலூர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம் தனி, குடியாத்தம் தனி, வாணியம்பாடி, ஆம்பூர் போன்ற தொகுதிகள் ஆகும். இதுவரையிலும் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 7 முறை அங்கு வெற்றி பெற்றுள்ளது. திமுக 6 முறை, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி தலா 2 முறை, சுயேச்சை 1 முறை வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் கட்சியும் இங்கு வெற்றி பெற்றுள்ளது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்கள் 15,09,964, பெண் வாக்காளர்கள் 7,77,922, ஆண் வாக்காளர்கள் 7,31,831, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 211. இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்களே. இவர்களே இங்கு கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களை தொடர்ந்து கணிசமாக பறையர்கள், இஸ்லாமியர்கள், முதலியார்கள், நாயுடுகள், ரெட்டியார்கள், உடையார்கள், கிறிஸ்தவர்கள், செட்டியார்கள், அருந்ததியர்கள் வசித்து வருகிறார்கள். வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள்: திமுகவின் சார்பில் அத்தொகுதியின் சிட்டிங் எம்பியான கதிர் ஆனந்த் அவர்களே போட்டியிடுகிறார்கள். அதிமுகவின் சார்பில் பசுபதி அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவரான ஏசி சண்முகம் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மகேஷ்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற 17வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பாக ஏசி சண்முகம் இரட்டை இலை சின்னத்திலும், திமுகவின் சார்பில் கதிர் ஆனந்த் அவர்களும், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தீபலட்சுமி அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள். இறுதி வரையிலும் கதிர் ஆனந்த் அவர்களும் ஏசி சண்முகம் அவர்களும் மாறி மாறி முன்னிலை பெற்று கொண்டிருந்தார்கள். வாணியம்பாடி தொகுதி வந்த பின்புதான் கதிர் ஆனந்த் அவர்கள் நிலையாக முன்னிலை பெற்றார். கதிர் ஆனந்த் அவர்கள் பெற்ற வாக்குகள் 8,45,340, சுமார் 47.30% வாக்குகள். ஏசி சண்முகம் அவர்கள் பெற்றிருந்த வாக்குகள் 4,77,199, அதாவது 46.51%. 8,141 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றியை தவறவிட்டிருந்தார் ஏசி சண்முகம் அவர்கள். இந்த முறையும் இந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுகிறது. அதே சமயத்தில் இந்த முறை ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று பலர் கூறி வந்தாலும் கூட அதிமுக முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இருந்தது. இந்த முறை அதிமுக தனித்து களம் காண்கிறது. எனவே அதிமுகவிற்கென்று இங்கு 18% வாக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏசி சண்முகம் 2019ஆம் ஆண்டு தேர்தலில் 46.5% வாக்குகளை பெற்றிருந்தார். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவும் உள்ளது. வேலூர் தொகுதியில் சிறுபான்மையினர் அதிகமாக உள்ளார்கள். சிறுபான்மையினர் கட்சியும் அதிமுகவில் உள்ளது. எனவே இந்த முறை ஏசி சண்முகம் 20% குறைவாகவே வாக்குகளை பெற முடியும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. 20% வாக்குகளை அதிமுக பிரிக்கிறது. இதனால் ஏசி சண்முகத்தின் வெற்றி வாய்ப்பு இங்கு குறைவு என்றே சொல்லப்படுகிறது. இந்த தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக வேட்பாளரான
கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெறுவதற்கே அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே சமயத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் வெற்றி பெற்று எம்பியாகவில்லை என்றாலும் கூட தொடர்ந்து இந்த தொகுதியில் பல களப்பணிகளை செய்து வருகிறார், பல நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார். சென்ற முறை வெற்றியை தவறவிட்ட இவர் இந்த முறை எப்படியாவது வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என்று 5 ஆண்டுகளாக தொடர்ந்து களப்பணி ஆற்றி வருகிறார். பொதுமக்களிடம் இவருக்கு நல்ல பெயர் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இவருக்கென்று இந்த தொகுதியில் தனித்த செல்வாக்கும் இருந்து வருகிறது. எனவே ஏசி சண்முகம் அவர்கள் இத்தொகுதியில் கடுமையான போட்டியை ஏற்படுத்துவார் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று அதிமுகவின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிடக்கூடிய பசுபதி அவர்களும் சுமார் 18லிருந்து 20% வாக்குகளை பிரிக்கின்றார். 4வது கட்சியாக உள்ள நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி 2019ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த தொகுதியில் 2.63% வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த முறை நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் 6லிருந்து 9% வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. எனவே எப்படி பார்த்தாலும் ஏசி சண்முகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு இங்கு குறைவாகவே உள்ளது. திமுகவே வெற்றி பெறும். 2வது இடத்தை ஏசி சண்முகம் அவர்களும் 3வது இடத்தை அதிமுகவும் கைப்பற்றும். நன்றி.